ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாச்சு. என்ன சொன்னாங்க? அங்கே பரவாயில்ல, செம கூட்டமாக இருக்குன்னு நினச்சேன்னா எல்லாரும் உட்காந்துருக்கிறதுன்னு பரவாயில்ல. ஒரு 2 பேர் தான் உட்காந்துருந்தாங்க. நான் 3வது ஆள் போனோன்னே அப்புறம் டாக்டரு நான் காய்ச்சல் தலைவலின்னு பயங்கரமாக மட்டும்தான் சொன்னேன். அவரே அல்சர் இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டாரு, வாயில் புண்ணு இருக்கிறதெல்லாம். அப்புறம் நேரத்துக்கு நீங்கள் சாப்பிட்றதே இல்லை அப்படின்னு அதையும் கண்டுபிடிச்சிட்டாரு. தண்ணி அதிகமாகவே குடிக்கிறது இல்லை அப்படின்னு இதெல்லாம் பண்ணணுங்க. நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிடணும், அப்புறம் தண்ணி நிறைய குடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அப்புறம் ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு இருக்கிறாரு. இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டாரு. அப்புறம் அவர் இன்ஜெக்ஷன் போட்டாவே எல்லாம் சரியாயிது. அப்புறம் இதில் வந்து ஆனால் அவர் வந்து ரொம்ப முடியலனா மட்டும்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்ஜெக்ஷனே போடுவார். சும்மா போட மாட்டார். லைட்டாக ஃபீவரெல்லாம் இருந்தால் மெடிசன் மட்டும் எழுதி கொடுத்துருவார். இன்ஜெக்ஷன் போடவே அரியுது. நான் 7வது படிக்கும்போது பிடிச்சி அவர்கிட்ட தான் போயிட்டு இருக்கிறேன். அவர் இன்னும் அப்படியே இருக்கிறார். நான் இன்னும் கிளவியா டைட்டு. ஆமாம், அப்புறம் ஒரு டாக்டரு சத்தான சாப்பிடுவாங்க. இது வந்து காய்ச்சல் வந்து 1/2 மாத்திரை மட்டும்தான். 1/2 மாத்திரை காய்ச்சல் பாராசிட்டமல் பவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்புறம் இது வந்து அல்சர் கொடுத்தாரு. அல்சரெல்லாம் நான் சொல்லவே இல்லை, அவரே கண்டுபிடிச்சிட்டு கொடுத்தாரு. இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி அல்சரு பாருங்க. நான் சொன்னேன்லங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே போனால் மெடிசன் அவ்வளோக்கா கொடுக்க மாட்டாங்க. இதே வேற பக்கம் போனால் மெடிசன் நிறைய கொடுப்பாருங்க. 2 நாளைக்கு தான் கொடுப்பாருங்க. இது வந்து இது எதுக்கும் கொடுத்தாரு, தலைவலி, கை கால் வலி, அதுக்கெல்லாம் இது உடல் சோர்வு காலையில் ஒன்று நைட் ஒன்று. அப்புறம் அதே மாதிரி இது வந்து அல்சர் மாத்திரை சாப்பிட்றதுக்கு முன்னாடி காலையில் ஒன்று நைட் ஒன்று. இது வந்து 3 மாத்திரை கொடுத்துருக்காரு. 1/2 மாத்திரை மட்டும்தான் போடணுங்க. காய்ச்சல் வந்த உடனே நீங்கள் 1/2 மாத்திரை மட்டும் போட. நம்மளுக்கே 1/2 மாத்திரைன்னா குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கவே கூடாது. குழந்தைங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பவர் குறைச்சி கொடுப்பாரு. போயிட்டு வந்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். காலையிலேயே ஹாஸ்பிட்டல் போயிட்டு போட்டு விட்டாருங்க. போகணுன்னா இன்ஜெக்ஷன் எப்பவுமே போட மாட்டாருங்க. இன்னைக்கு வேணா நல்லா ரொம்ப டல்லாக இருந்திருப்பேன். நல்லா தொட்டு டெஸ்ட் பண்ணி நல்லா பார்த்தாரு இன்னைக்கு. சொன்னேன்ல, ரொம்ப சோர்வாக போனால் டெஸ்ட் பண்ணுறாரு. இல்லைன்னா கொஞ்சம் தூரமாகவே நின்று மெடிசன் மட்டும் எழுதி கொடுத்துருவாரு. மெடிசன் மட்டும் கொடுத்து கண்ணில் பார்த்தோன்னா இந்தாங்க அப்படின்ட்டு எழுதி கொடுத்து போக சொல்லிடுவாருங்களா. அப்படித்தான். ஆனால் அவர் கண்ணில் பார்த்து எல்லாத்தோட அறிகுறி அப்படியே அவரே கணிச்சுக்குவாருங்க. பேச பார்த்து அவரே என்ன பிரச்சனைன்னு அவரே கேட்பாரு. ஆமாமான்னு சொன்னால் போதும். ரொம்ப ஆபத்தான சமயத்துலலாம் எங்கள் மருமகனையுமே அவர் தான் காப்பாற்றி விட்டுருக்குறாரு. அப்பாவையும் அவர் தான் காப்பாற்றி விட்டுருக்குறாரு. ஆயாவை எங்கள் அம்மாவை அப்படித்தானுங்க. எங்கேதுக்கு பாட்டியை சாகர வாரத்துக்கு இங்கேருந்து கொண்டு வந்தீங்கன்னாலாம் பேசி போட்டாருங்க அந்த அன்னைக்கானையே. நான் சார் ப்ளீஸுங்க சார், வயசானவங்க சார் நான் யாருமே இல்லை எங்கள் அம்மாவுக்கு, நான் தான் கிட்ட இருக்கிறேன்னு கெஞ்சி அப்புறம் உடனே காலையில் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் போடுறோன்னு. இப்போ மட்டும் நான் அவசரத்துக்கு போட்டுடுறேன் அப்படின்னு 2 இன்ஜெக்ஷன் 2 இடுப்புலையும் போட்டு. ஏன்னா அவர் ஹாஸ்பிட்டலில் வந்துங்க பெட் வசதியெல்லாம் இல்லைங்க. சும்மா சின்ன கிளினிக் தான் வச்சுருக்குறாங்க. அதனால அங்கே அட்மிட் எல்லாம் ஆக முடியாது. சாண்டோரியத்தில் ஒர்க் பண்ணுறாருங்க. இங்கே காலையிலையும் மாலையிலையும் கிளினிக் மட்டும் வச்சுருப்பாருங்க. நைட் 8 மணிக்கு பார்ப்பாருங்க, 10 மணி வரையில். ஆனால் ரொம்ப முடியாத கண்டிஷனுக்கு போனால் ட்ரிப்பு போடுறாரு. அப்போவே முடிஞ்சோடனே வீட்டுக்கு போக சொல்லிடுறாரு. இவங்க அப்பாவுக்கு போட்டார்ல இன்னும் எல்லோ கலர் ஒரு பாட்டில். பரவாயில்ல. அப்புறம் மறுபடியும் குளுக்கோஸ் பாட்டில் 5-6 பாட்டில் போடணும் பாட்டிக்கு அப்படின்னு அப்படி திட்டுறாரு அங்கே எங்கள் அம்மாவை. ஏன்னா பரவாயில்ல, அவர் கை தொட்டது எங்கள் அம்மாவுக்கு நோயே நல்லா போச்சுங்க, நல்லா இருந்தது. அப்புறம் மறுபடியும் 5-6 வருஷம் நல்லா இருந்ததுங்க. போயிட்டு வந்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லபடியாக. நிறைய பேர் கேட்டீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்களா, என்னாச்சு என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்க. அதனால தான் இந்த வீடியோ. ஆமாங்க நண்பர்களே, நீங்கள் இப்படி அம்மாவுக்கு ஆஸ்பத்திரிக்கு போக சொல்லுங்கன்னு எல்லாம் நல்லா ஒரு அன்பாக அக்கறையே சொல்லியிருக்கிறீங்க. நாங்களும் கேர்லெஸ்ஸாக விட்டுருவோங்க. பரவாயில்லைங்க, இந்த தடவை எப்படியோ போயிட்டு வந்துட்டேங்க. முடியலன்னுங்காட்டி போயிட்டு வந்துட்டேங்க. இல்லைன்னா கேர்லெஸ்ஸாக போகவே மாட்டேங்க நான். ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, நம்ம வீட்டில் குருவி வந்து கூடு கட்டிட்டு இருக்குது பந்தலில். ஏற்கனவே நிறையா பக்கம் குருவி கூடு கட்டியிருக்குது மரத்தில், ஆட்டு சாலையிலலாம். ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பந்தல்லையே கூடு கட்டிகிட்டு இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் நல்லா தெரியுதலையேன்னு தெரில. பக்கத்தில் போனால் பறந்துருன்னு சொல்லிட்டு தூரமாக இருந்து வீடியோ எடுத்துட்டுருக்குறாங்க பாருங்க. அந்த குட்டி வாயில் அந்த பிள்ளை ஒவ்வொன்று அங்கே வாரு உஷாராயிடுச்சு நம்ம பேசிகிட்டு இருந்ததுனால. அது அங்கே வாரு சுற்றி எப்படி பார்க்குதுன்னு வாரு. யாரும் நம்மளை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு புரிஞ்சிருச்சு அதுக்கு. அந்த வறண்ட புல் எங்கேருந்தோ எடுத்துகிட்டு வந்து அதை ஒவ்வொன்றா வாயில் கொத்தி பந்தலில் சொருகிட்டு இருக்குது.